பரவாயில்லையே பாக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்கியா இப்போ தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. கரெக்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரையும் வந்து தட்டி தூக்கி கூட்டு போயிடுறாங்க உடனே. ஆனால் இதில் வந்து அனுதாபாலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கோபிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு 100,000 பேரை வந்து இப்போ வந்து கொல்ல பார்த்தாலும், சாப்பாட்டில் வந்து கெட்டுப்போன கறியை கலந்தாலும், பாவம் இல்லை அவர் ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல ஆரம்பிக்க போகிறது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராதிகாவுடைய அம்மா. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செழியனும் இனியாகும். ஐயோ அப்பா பாவம், அப்பாவை போலீஸ் விசாரணை கூப்பிட்டு போகிறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சும், விஷயம் தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ராமாக்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதையெல்லாம் மீறி பாக்கியா ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது போலீஸ்காரங்க கூப்பிட்டு இந்த பாருமா தேவையில்லாமல் அவர் மேலே கேஸ் போட்டால் இன்னமும் கேஸ் இழுத்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவர் பண்ண தப்பை உணர்ந்துட்டாரு, இனிமேல் பண்ண மாட்டேங்கிறாரு. உங்களுக்கும் இப்போ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சுல, ஒரு அமௌண்ட்டை பேசி ஃபைசல் பண்ணிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்படின்னா வந்து ஏற்கனவே ஆன நஷ்டம் 11 லட்சம், இப்போ வந்து பேர் கெட்டு போனது அதுன்னு பார்த்து ஒரு 15 20 லட்ச ரூபா வேணும்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்க, அதை எப்படி கொடுக்க முடியும்? இவரே திருன்னு முழிக்க, இவரே 4 லட்ச ரூபா வந்து ராதியா வாங்கி கொடுத்த கடனில் தான் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ராதியா வேறு வழி இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்க சேவிங் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, அப்போ இவங்க அந்த வீட்டுக்கு கொடுத்த 20 லட்ச ரூபா இருக்குல்ல, வீடு வாங்குறதுக்கு அந்த காசு ஃபுல்லாக திருப்பி இவங்களுக்கே வர மாதிரி நிலைமையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னமும் வந்து கடுப்பாவார் கோபி, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவார். ஆனால் தேவையில்லாமல் போலீஸ் கேஸ் கொடுத்தாங்கிறதுனால ராதிகா திடீர்னு கெட்டவனானாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சா கண்டிப்பாக கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். எப்படி இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஆனால் பாக்கியா ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.